பாலாஜி, இன்று மாநிலங்களவையின் சிறப்பு கூட்டத்தில் மகளிர் இடஒதுக்கீடுக்கு மட்டும் ஒரு தனிநபர் மசோதாவை திமுக சார்பில் எம்பி வில்சன் என்று அறிமுகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாநிலங்களவை தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு மட்டுமேயான இந்த மசோதாவை விவாதித்து நிறைவேற்ற மாநிலங்களவையில் திமுக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மக்களவையில் தற்போது உள்ள 543 இடங்களின் எண்ணிக்கையை மாற்றாமலேயே இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுவது குறித்து இன்று அவையில் விவாதிக்க வேண்டும் என திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறு வரையறை மசோதா மற்றும் 131வது சட்ட திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்களும் அங்கு வாக்கெடுப்பின் போது 2 பங்கு பெரும்பான்மை இல்லாததால் தோற்கடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் உண்மையான மகளிருக்கு இடஒதுக்கீடு மட்டுமே அளிக்க வகை செய்யும் ஒரு தனிநபர் மசோதா திமுக சார்பில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அதனை திமுக மாநிலங்களவை எம்பி வில்சன் அந்த தனிநபர் மசோதாவை இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவை அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மக்களவையில் தற்போது உள்ள அந்த 543 எம்பிக்களின் எண்ணிக்கையை மாற்றாமலும் தொகுதி மறுவரை அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவற்றை மேற்கொள்ளாமல் அடுத்த தேர்தல் முதலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையிலான ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அமல்படுத்தி இருக்கிறார் திமுக எம்பி நெல்சன். இதே போல மாநிலங்களின் சட்டமன்றங்கள் தேசிய தலைநகர் பிராந்தியமான டெல்லி யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றிலும் இந்த இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் தொகுதி மறுவரை அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதையும் செய்யாமல் பெண்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய இன்று தனிநபர் மசோதாவாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் ஒரு தனிநபர் மசோதாவை திமுக எம்பி வில்சன் தாக்கல் செய்திருக்கிறார். இதற்காக இன்றைய மாநிலங்களவையின் அலுவல்களை ஒத்திவைக்குமாறு கோரி மாநிலங்களவை நடைமுறை விதிகளின்படி விதி எண் 267 கீழ் மாநிலங்களவையின் தலைவருக்கு இது தொடர்பாக அறிவிக்கை என்று அழைக்கக்கூடிய நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை மாநிலங்களவை தலைவர் ஏற்பாரா இல்லையா என்பது சரியாக 11 மணி அளவில் மாநிலங்களவை கூடும் போது தெரிய வரும். நேற்று இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் தலைவர்கள் செயல்பட்டதாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அந்த கருத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் மகளிர் இடஒதுக்கீடுக்கு மசோதாக்கு எதிராக தாங்கள் இல்லை என்றும் அதை தொகுதி மறுவரையறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றுவது மற்றும் அவசரமாக இப்போதே அதை நிறைவேற்றுவது 5 தேர்தல் நேரத்தில் அதை திசை திருப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று திமுக இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்கப்பட்டது. அதற்கு மாற்றாக மற்றொரு பதிலாக இன்று மாநிலங்களவையில் திமுக தரப்பில் மாநிலங்களவை எம்பி வில்சன் அந்த மகளிருக்கு இடஒதுக்கீடு மட்டும் அளிக்க வகை செய்யும் தனி நபர் மசோதா குறித்து இன்று விவாதிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியிருப்பதும் அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாலாஜி.